Welcome to Dr. Michael's Music Therapy channel. இன்றைய பதிவிலையும் மோட்டிவேஷன் நியூ பெர்ஸ்பெக்டிவ்ஸ் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். மோட்டிவேஷன் சொன்னால் என்ன? ஊக்கமாக எல்லா வேலைகளும் செய்வது, மனதளவில் சலிக்காமல் இருந்து கொள்வது, மனதளவில் எல்லா வேலைகளும் செய்வதற்கு ஆர்வத்துடன் இருப்பது, ஆர்வம் குறைவதற்கு இடம் கொடாமல் இருப்பது, அது கூட மோட்டிவேஷனில் சேர்த்திக்குதான். கொஞ்சம் கூட ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் எதுக்கோ படிக்கணும், எதுக்காகவோ எழுதணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஈடுபாடுகள் குறைந்துவிடும். அந்த ஈடுபாடு குறையாமல் இருப்பதற்கு எல்லா வேலைகளும் செய்ய வேண்டும். ஈடுபாடு குறையாமல் இருக்க வேண்டும் என்ற ஒரு நாளும் தளர்வறியாத மனம் வேண்டும். அப்படி ஒரு வேலை செய்யணும். ஸோ இந்த மாதிரி ஊக்கத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது சென்ற 2 பதிவுகளுக்கு முன்னாடி பார்த்தோம். நம்மளுக்கு முதல்ல கம்ஃபர்ட் ஜோன் என்ன சொன்னால், எந்த விதமான தடங்களும் இல்லை, எதுவும் ஒரு கட்டுப்பாடு இல்லை, இனிமையாக இருக்கலாம், என்ன படிக்கலாமோ அதை படிச்சுக்கலாம், விளையாடும் போது விளையாடிக்கலாம், ரெண்டுமே சேர்த்து பண்ணலாம், இட் இஸ் பாசிபிள் அப்படின்னு சொன்னால் early ஸ்டேஜஸ் ஆஃப் ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் இருக்கே, அது வரைக்கும் அது ஏற்புடையதாக இருக்கும். ஏன்னா தாய் தகப்பன், தாத்தா பாட்டி, அத்தை மாமா எல்லாரும் குழந்தைகளோட சௌரியத்துக்காக, குழந்தையோட நீட்ஸ் எல்லாம் கவனிக்கிறதுக்காகவும் தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்காகவும் மட்டுமே இருப்பாங்க. ஆனால் அதுவே கொஞ்சம் பெருசாகிட்டுது அப்படின்னு சொன்னால் முதல்ல ஃபியர் ஜோன் வரும். ஏன் ஃபியர் ஜோன் வரும்னு கேட்டால், எதுவுமே ஒரு சின்ன பயம் இருக்கும். ஏன்னா இது நாள் வரைக்கும் வீட்டில் ஒரு குழந்தைக்கு நிறைய பெரியவங்க தான் சப்போர்ட்டு, பெரியவங்க தான் ரோல் மாடல். ஆனால் when the child enters the school, அப்போ என்ன ஆகும்? ஸ்கூலுக்கு வந்த உடனேவே தன்னை போல தன் வயதில் இருக்கிற நிறைய பிள்ளைங்களை பார்க்க முடியும். அந்த நிறைய பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு தேவை இருக்கும். எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு பொசஸ் சம்திங். அப்போ ஷேரிங்ன்ற வார்த்தையே இருக்காது. ஷேரிங் இல்லாட்டா நிறைய நேரத்தில் நமக்கு வேணும் அப்படின்னு தோணும், அது நம்மளுக்கு கிடைக்காது. அதனால் என்ன பண்ணணும்? 2 பொம்மை கொடுத்தாக்க அந்த டாய்ஸை வச்சுட்டு விளையாடிக்கிட்டு கிளாஸ் ரூம்லேயே ஒரு கார்னரில் போய் உட்காந்து மறுபடியும் தனியாக தான் மட்டுமே அந்த 2 பொம்மையை வச்சுட்டு விளையாடும். ஏன்னா the child doesn't know about ஷேரிங்னு கேட்டால் யாருக்கான கொடுக்கணுமா இருக்கு, கொடுத்தா அது குழந்தைக்கு பிடிக்கல. ஸோ the child discomfort, அதனால் unable to bear the sharing, அதெல்லாம் பிடிக்கலன்னு சொன்னோடனே ஃபியர் ஜோன் ப்ரிவைல்ஸ். அது ஓவர் த பீரியட் கொஞ்சம் நம்மளுக்கு அக்கஷ்டமான பிறகு அது என்ன ஆகும்? அந்த ஃபியர் ஜோன் கூட லேர்னிங் மே லைக்லி டு டேக் பிளேஸ் அப்படின்னு இருக்கும். ஆனால் இன் கண்டினியூஷன் டு திஸ் என்ன அடுத்தது? அப்போ வரும்போது லேர்னிங் ஜோன். அப்போ ஏர்லி ஸ்கூல் ஸ்டேஜஸ்க்கு அப்புறம், அந்த ஸ்கூல் ஸ்டேஜஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணுறோம்? லேர்னிங் ஜோன். அப்போ லேர்னிங் ஜோன் சொன்னால் நிச்சயமாக நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். அப்புறம் இப்போ ஒரு 2ஆம் வகுப்பில் ஒரு குழந்தை இருக்குது, அது என்ன பண்ணோம்? ஒரு கேள்விக்கு பதில் எழுத சொன்னால் அந்த கேள்வியிலேருந்தே ஆன்சருக்கு சில வார்த்தைகளெல்லாம் அதில் இருக்கும். அதை எடுத்து அந்த ஒரு சென்டென்ஸை பிழையில்லாமல் எழுதினாலே இந்த சைல்ட் வில் பி என்ன ப்ரைஸ்ட். பரவாயில்லையே, கரெக்டாக எழுதிட்டோம் அப்படின்னு சொல்லும். அப்புறம் அதில் எதுவும் அடிஷ்னலாக கேட்டிருந்தா தட் ரிலேட்ஸ் ஒன்லி நம்பர்னு சொன்னால் அந்த நம்பர் வரிசையாக 1 to 10 எழுதிடும். 1 to 10 பை வேர்ட்ஸ், 1 to 10 பை நியூமரிக்கல், ரெண்டுமே எழுதி முடிச்சிடும். இப்படி இருந்தால் அது ஒன்றும் சேலஞ்ச் இல்லை. ஆனால் இதுவே 100 வரைக்கும் 1000 வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணோம்? எல்லாத்தையும் வேர்ட்ஸில் எழுதணும் அப்படின்னு சொன்னால் 1000, 100, 120, 121 அப்படின்னு சொல்லி வரிசையாக எழுதணும். அதுபோல் சொன்னால் நிறைய பிழைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னு சொன்னால் கவனக்குறைவினால் தான் பிழை. அவருக்கு இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் தெரியாது, அதனால் தப்பாக எழுதுறான், இல்லை தமிழுக்கு சரியாக எழுத தெரியாது அதனால் தப்பு எழுதுறான்னு இல்லை. அது கவனக்குறைவினால் ஏற்படக்கூடிய பிழைகள். ஸோ அந்த பிழைகளை திருத்திக் கொள்ளணும் என்று சொன்னால் எழுதுவதற்கு முக்கியமாக ஒரு ஈடுபாடு வேண்டும். எழுதுவதற்கு ஈடுபாடு, ஊக்கம் தளராமல் இருக்க வேண்டும். போகிறோம் அப்புறம் எழுதிக்கலாம், நாளைக்கு படிக்கலாம், இல்லை போகிறோம் இதெல்லாம் நீட் பண்ணி வைக்கணும், வி நீட் நாட் ஆர்கனைஸ் த புக், அது பாட்டுக்கு இருக்கட்டும், அப்படியே பரத்தி வச்சிருக்கலாம் நடு ஹாலில் அப்படின்லாம் நினைக்கும் பொழுது தட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். அது அன்அக்செப்டபிள். யூ கேனாட் லீவ் இட் ஆஸ் சச். ஒரு ஹோம்ஒர்க் பண்ணியாச்சு படித்தாச்சுன்னு சொன்னால் மறுபடியும் புக்ஸ் எல்லாம் பேக்கில் வைக்க வேண்டியது, பேக்கில் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு பாக்கி உள்ளதை ஷெல்ஃபில் வைக்க வேண்டியது அத்தியாவசியம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்பொழுது அந்த learning the new skills வரும்போது there will be definitely some challenges will be there. அதுக்கப்புறம் சேலஞ்ச் இருக்குது அப்படின்னா சரியாக படிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். ஏன்னா நிறைய வேடி பார்க்க வேண்டி வரும். வயது ஏற ஏற கவனம் என்ன பண்ணோம்? சிதறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. கவனம் சிதறுகிறது என்றாலே படிப்பதற்கு அங்கே மனம் செல்லாது. படிப்பதற்கு மனம் செல்லவில்லை என்றால் அடுத்தது என்ன இருக்கும்? பர்ஃபார்மன்ஸ் சரியாக இருக்காது. பர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னா பேரண்ட்ஸ் கிட்டேருந்து ப்ரைஸ், அந்த அக்கலோட்ஸ் அதெல்லாம் வாங்க முடியாது. ஸோ இந்த அடிப்படையில் தீஸ் 2 things ஆர் இன்டர் ரிலேட்டட். அதாவது ப்ரைஸும் பர்ஃபார்மன்ஸும் இன்டர் ரிலேட்டட். ஸோ ப்ரைஸும் பர்ஃபார்மன்ஸும்
ப்ரைஸ் கிடைக்கணும்னு சொன்னால் நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும். நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும்னு சொன்னால் சிறப்பாக படிக்கணும். சிறப்பாக படிக்கணும்னு சொன்னால் என்ன பண்ணணும், நிறைய நேரத்தில் ஃப்ரீ டைம் கிடைக்கிறத நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கணும். ஸோ தீஸ் திங்ஸ் ஆர் இன்டர் ரிலேட்டட் அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் நிச்சயமாக லேர்னிங் நியூ ஸ்கில்ஸ் அப்படின்னு வரும்போது தட் வில் பிகம் எ பிட் டஃப் போல தெரியும். ஏன்னா இதெல்லாம் இத்தனை முன்பக்கத்தில் போயிருக்கிற வேலைக்கெல்லாம் வில் ஹாவ் டு கண்ட்ரோல் த ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொன்னால் நிறைய நேரம் அந்த லேர்னிங் த ஜோன் இருக்க லேர்னிங் ஜோனில் அதில் டைம் செலவு பண்ண முடியாத படம். தெர்பை வி மே லைக்லி டு வேஸ்ட் த டைம். தெர்பை லேர்னிங் மே நாட் டேக் பிளேஸ் ப்ராப்பர்லி. இட் வில் கம் அது ஒரு ஸ்லோவர் பேஸில் போகும். ஸோ அந்த அடிப்படையில் லேர்னிங் த நியூ ஸ்கில்ஸ்னு வந்துருச்சுன்னு சொன்னால் அதில் இது எல்லாம் பண்ணிட்டு முடிச்சு கொஞ்சம் போகிறாங்க என்ன கிடைக்கும், கம்ஃபர்ட் ஜோன் கூட கிடைக்கும். ஏன்னா இவ்வளோ தான் படிக்கணும். திஸ் வி டிட் இட் டே பை டெய்லி படிச்சுக்கிட்டே வரோம். அப்புறம் ஒரு ஜோன் வந்தபோது ஒரு 20 minutes 40 minutes கிடைக்குதுன்னு சொன்னால் வேறு ahead of the schedule by 1 hour. ஸோ அதனால் அப்போ நம்மளுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும். தட் டைம் கேன் பி யூட்டிலைஸ்ட் ஆஸ் கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு நம்ம கூட சொல்லித்தர முடியும். ஸோ இந்த அடிப்படையில் லேர்னிங் ஜோன் வரும்போது சேலஞ்சஸ் இருக்கும் அப்படின்றத மனசில் புரிஞ்சுக்கணும். அந்த சேலஞ்சிலேருந்து தப்பிச்சுன்னு ஓடுறது பதில் இன்ஸ்டட் வி கேன் பி வித் த சேலஞ்சஸ் அண்ட் மேக் யுவர் செல்ஃப் அவைலபிள் ஃபார் ஸ்டடீஸ், அவைலபிள் ஃபார் லேர்னிங், ரைட்டிங் அண்ட் ரீடிங். யுவர் பர்ஃபார்மன்ஸ் வில் பி என்ஹான்ஸ்ட் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.